இருக்காங்க. முதல்ல வீட்டை கொடுங்க, அப்புறம் நான் சொல்றேன் சார் அவங்க இடிச்சுக்கங்க. இடிக்காம அவங்க இடிச்சா எங்க நிப்பாங்க அவங்க. நீங்க பண்ற எடுத்த 130 பேரையும் இங்க வச்சு அலாட்மெண்ட் கொடுத்து இங்க கையெழுத்து போட்டு 130 பேர்ல அதிக காடி எப்படி 130 நான் பொதுவா சொல்றேன்பா. இங்க பாருங்க இங்க பாருங்க நான் சொல்றத கேளுங்க. இது வரைக்குமே அலாட்மெண்ட் வாங்கினவங்க யாராவது வீடு ஒதுக்கல, அலாட்மெண்ட் குழுக்கள்ல கலந்துக்கல அப்படின்றவங்க ஒரு ஆள் மேடம் பேசிட்டு என்ன இடிச்சா எப்படி சார் என்ன சார் பண்ணுவாங்க? கமிஷனர் சார் தான் கமிஷனர் பார்த்தாங்க. நீங்க உங்க சீனியர் மோஸ்ட் பிரச்சனை கேட்பீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு தகவல் சொல்லுங்க. நீங்க வந்து நான் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இது நீங்க அடவடியா பண்றீங்க. யாருக்கு வேலை போயிருக்கீங்க? நீங்க யாருக்கு வேலை போயிருக்கீங்க? நீங்க அப்படிதான் பண்றீங்க. இவ்வளவு அடவடியா செய்யணும்னு அவசியம் கிடையாது சார். ஆமா, நீங்க என்ன பண்ணணும்னா தகவல் கொடுங்க. டென்ஷன் கிடையாது. என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம் சார். ஒத்துக்கவே மாட்டாங்க சார். இவ்வளவு டாக்குமெண்ட் இருக்கு சார். டாக்குமெண்ட் இருக்கு சார். எல்லாருக்கும் போட்டோ எடுத்து அலாட்மெண்ட் கொடுத்துறாங்க. என்ன ஒரு சின்ன சொல்லுங்க பாக்கலாம். என்ன வீட்டு நம்பர் கொடுங்க கேட்டீங்களா? கையெழுத்து போட்டு நாங்க கேட்கணும்ல. நீங்க என்ன பண்றீங்க? என்ன வீட்டு நம்பர் கொடுக்குறாங்க வாங்கி அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க. போங்க அந்த வீட்டுக்கு போய் பாருங்க. அடுத்து யாருப்பா? அதுவே எங்களுக்கு மேடம் எங்களுக்கு வந்தாங்க மேடம். போட்டோ பிடிச்சாங்க, ஸ்லீட் வச்சு போட்டோ பிடிச்சாங்க, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வாங்கி போனீங்க. கேட்டா டிஃபால்ட்ன்றாங்க. டிஃபால்ட் கேட்டா இல்ல உங்களுக்கு புது கார்டு நீ சொல்லு, பழைய கார்டு கொடுத்து நீ சொல்லு. எனக்கு வேணாம், வீடியோ வேணாம். நீ கொடுத்து 50 பேரும் புது கார்டு கொடுத்தா என்ன மாதிரி டிஃபால்ட் பண்ணுவேன்? என்ன மாதிரி டிஃபால்ட் பண்ணுவேன்? எனக்கு தான் குழந்தைகிட்ட, எனக்கு தான் பொண்ணாடிக்கிட்டு மாமியார் வீட்டுல போய் மாமியார் வீட்டுல போய் இருப்பானா?